நார்மலாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துரும் இல்லையா? நம்ம எதுனாலுமே இங்க அட்ஜஸ்ட்மென்ட் அப்படி இப்படின்ட்டு. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்ளோ உழைப்பு அதுல போட்டுருக்கோம்னு. எல்லாத்துக்கு முன்னாடியும் அது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிருவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கலாம். இருக்கலாம், இருக்கு. எப்படினாலும் நீங்க சொல்லலாம். ஆனா, அது தீர்மானிக்க வேண்டியது பெண்கள்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஒருத்தர் வந்து அணுகுறாரு அப்படின்னா, நீங்க உடனே பதட்டப்பட்டு கத்தலாம் வேணாம். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. எனக்கு முதல்ல உன் மேல விருப்பம் இல்ல. அதுதான் வந்து முக்கியமான பதிலா இருக்கும். அம் அது உங்களுக்கு இலக்கிய வட்டத்துல நெறைய இருக்கு. ஓகே. இன்ஃபாக்ட் சினிமா துறைய விட அங்க அதிகமா சினிமா இருக்கு. துறையை விடவும் இலக்கிய வட்டத்துல தான் அது வந்து அதீதமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஏன் இந்த விருது கிடைச்சதுன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டேஷ் 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 அப்படிம்பாங்க. ஓகே. ஓ! இஸ் இட்? நமக்கே அப்படியே அது தெரியாது. பரவ ஆமா. ஆரம்பிச்சுரும். முதல்லலாம் ஹர்ட் பண்ணும். முதல்லலாம் ஹர்ட் பண்ணும், இது பண்ணும். இப்ப அப்படியா? யார் சொன்னா உங்களுக்கு? அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து வாழ்க்கை வந்து நமக்கு கத்துக் குடுக்குது. ஓகே. ஸோ நான் நானா இருக்கணும். பி வாட் யூ ஆர். அவ்வளோதான் என்னோட பிலாசபி. நீ என்னமோ சொல்லிக்கோ என்ன பத்தி.